வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் நபர்கள் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள். அதில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன நடந்தது போன மாதத்தில் என்பதை வரிசையாக முழுமைக்கும் காணலாம். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதையும் முழுமையக்கும் காணவும் ஆரம்பிக்கலாங்க. முதலாவதாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உங்களுடைய திட்டங்களை உடைத்திருக்கும். விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு மாதம் பணம் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் நிலைத்தன்மை என்பது இல்லாமலே போயிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில சேர்த்து வைத்தாலும், சொத்து சுகங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஆனால் பணமானது எந்த ஒரு ரூபத்தில் உங்களுடைய கையை விட்டு போகிறது என்று தெரியாது. அந்த ஒரு ரூபத்தில் உங்களுடைய கையை விட்டு அது போக ஆரம்பித்திருக்கும். நீங்கள் முன்னதாகவே ஒரு பிளான் போட்டு வைத்திருந்திருப்பீங்க. செலவு, சேமிப்பு, உங்களுடைய எதிர்கால பிளான் என எல்லாத்தையும் நீங்க சமநிலைப்படுத்தி கொண்டு போகணும் என்று நீங்கள் ஒரு ஐடியா வைத்திருப்பீங்க. ஆனால் போன ஒரு மாதத்தில் எதிர்பார்க்காத சில செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்கள் சமநிலைப்படுத்தி வைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலே போயிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில பணமானது இந்த ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு செலவழிய முடியுமோ அந்த அளவுக்கு செலவழிந்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல இன்னமும் உங்களுக்குள்ள நீங்க குடும்பத்துல இன்னும் பணம் வைத்துக் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பணமானது செலவழிந்து விட்டது அவர்களுக்கு தெரியாது. இந்த ஒரு நேரத்தில் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருந்த தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று நீங்கள் நினைக்கும் போது கூட உங்களுடைய சிச்சுவேஷன் சில நேரங்கள்ல என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பயங்களையும் பதட்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இரண்டாவதாக, விருச்சிகம் ராசியில பிறந்த அனுசம் நட்சத்திரம் நபர்களுக்கு நம்பியவர்களால் ஏற்பட்ட பண இழப்பு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு மாதம் பணப்பிரச்சனை உங்களுக்கு நேரடியாகவே உங்களை தாக்கியிருக்கும். அதுவும் உங்களுடைய நம்பிக்கையை அது உடைத்திருக்கும். நம்பிக்கை யார் மீதெல்லாம் பணத்தில் வைத்திருந்தீங்களோ அது உங்களை உடைக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் யாரையாவது நம்பி பைனான்சியல் மூலமாக ஏதாவது முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பாகவோ இல்லைன்னா ஏதாவது மணியில ஏதாவது நீங்க ஷேர் பண்ணியோ இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணியோ ஆரம்பித்திருந்தீங்க அப்படின்னா அதுல இந்த ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையானது வந்திருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சரியாக போகும் மாதிரி தாங்க இருந்திருக்கும். போக போக இந்த மாதங்கள் வர வர போன ஒரு மாதத்தில் அந்த எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பின்னாடி இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறிக்கொண்டே இருந்திருக்கும். நீங்க நம்பியவங்க சில கடன் பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க. அதனால உங்களை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க கொடுத்த பணமும் உங்களுக்கு கொடுத்த ஒரு நேரமும் கொடுத்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காதுங்க. சிலருக்கு பணம் திரும்ப வராத ஒரு நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு எல்லாமே உங்களுக்கு தாமதமாகி கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பணம் இழந்தது மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஒருத்தரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன். நான் யாரை நம்பினேன், ஆனால் அவர்கள் நான் நினைத்ததற்கு என்னுடைய எண்ணங்களுக்கு அவர்கள் எதிர்மறையாக மாறிவிட்டார்கள் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பண விஷயங்கள்ல நீங்க உணர்ச்சிகளை எப்பொழுதுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் இருந்தும் சேமிக்க முடியாத ஒரு சுழற்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். கேட்டை நட்சத்திரம் நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தில் இருந்து இன்கம் ஆனது வரமாட்டிக்கு என்கிற மாதிரியான பல கவலைகள் இருக்கும். இன்கம் ஆனது இருந்தும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில சம்பாதித்தாலும் ஆனால் அந்த ஒரு பணமானது வந்த வேகத்திலேயே உங்களுக்குள்ள செலவாகியும் போக ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது எப்படி செலவாகியது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கவலைகள் ஆனது இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம நீங்க சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாமே ஒரு சில காரணங்களுக்காக உங்களை விட்டு செலவழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணணும் என்று நினைத்தாலுமே சில விஷயங்கள்ல உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களை மீண்டும் மீண்டும் அந்த சில விஷயங்கள் இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். இது ஒரு மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கினாலும் ஆனால் நீங்க எப்படி பணத்தை சேமிக்கணும், எப்படி செலவழிக்க வேண்டும் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பணங்களை நீங்க இழந்தது மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் முக்கியமா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒருவருக்கும் ஒரு விதமாக ஏற்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பணம் தொடர்பான மாற்றங்கள் மிகவும் தெளிவானதாக மாற ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுடைய
முதல்ல உங்களுடைய பணம் ரீதியான உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய ஹேபிட் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றணுங்க. மாற்றி பணத்தை எப்படி சேமிக்கணும் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை எதில் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுலையாவது ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எதில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், அனுபவங்கள் நிறைந்த ஒரு மனிதரிடம் கேட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கும். எதை அவாய்ட் பண்ணணும், எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பண விஷயத்தில் பேராசை என்பது படக்கூடாதுங்க. பேராசை பட்டாலே அந்த ஒரு பணம் நம்முடைய கையை விட்டு போக ஆரம்பித்து விடும். எனவே பேராசை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ உங்களை கொண்டு போகுங்க. இதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் எப்படி சேமிக்கணுமோ அப்படி சேமித்து வையுங்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில் பணம் ரீதியான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் புதிய அளவுக்கு ஒரு இன்கமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் கிடைக்காத ஒரு இடத்திலிருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பணமானது வந்தும் சேரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடங்கள், அதாவது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நீங்கள் கொடுத்து வைத்து கிடைக்க வேண்டிய ஒரு இடத்திலிருந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது பணமானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய சைடு இன்கமும் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வேலையும் இந்த ஒரு நேரத்தில் நல்லா தாங்க போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய தொழிலையும் நல்ல அடுத்து தொழிலை நீடிக்க வேண்டும், தொழிலை அடுத்து பெரிதாக பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரம் என்பது சாதாரண ஒரு நேரமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் கடந்த மாதத்தில் அனுபவித்த எல்லா விதமான மன அழுத்தங்கள் காரணமாக இப்போ எல்லாத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வாய்ப்பையும் நீங்கள் மிகவும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கிரகநிலைகள் இப்போது உங்களுக்கு தைரியமான ஒரு முடிவை நிச்சயமாக தேடி கொடுக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பதில் கிடைக்காமல் இருந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பதிலானது கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் அவாய்ட் பண்ண வேண்டும். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் உடனே அவாய்ட் பண்ணி விடுங்க. மற்றவங்க கூறுறாங்க, தெரிந்தவர்கள் பிடித்தவர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் அதனை சேர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளானது சேர்ந்து வரவும் ஆரம்பிக்குங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அது கடினமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட காலங்களுக்கு உங்களுக்குன்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த 3 விஷயங்களுமே உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து நீங்க எப்போ வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எப்பொழுது வாழ்க்கையில வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பணம் ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி என்பது கிடைக்கும். நீங்கள் இழந்ததை நினைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு பழைய நிலத்தன்மைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானதாக மாறும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்மானது கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை நீங்களே எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. பண்ண வேண்டும். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் உடனே அவாய்ட் பண்ணி விடுங்க. மற்றவங்க கூறுறாங்க, தெரிந்தவர்கள் பிடித்தவர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் அதனை சேர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். குரு பகவான் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளானது சேர்ந்து வரவும் ஆரம்பிக்குங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அது கடினமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட காலங்களுக்கு உங்களுக்குன்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த 3 விஷயங்களுமே உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து நீங்க எப்போ வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எப்பொழுது வாழ்க்கையில வளர்ச்சிகளை பெற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பணம் ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து பணம் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி என்பது கிடைக்கும். நீங்கள் இழந்ததை நினைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை கடந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு பழைய நிலத்தன்மைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானதாக மாறும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்மானது கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை நீங்களே எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக